அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நம்மிடமே இல்லாமல் இருந்தாலும் பிறரிடம் மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயம் நீதி, நேர்மை, தர்மம். நம்மிடமிருந்து அது பிற மக்களுக்கு நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ, பிறர்கள் நம்மிடம் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன் நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு மத்தியில் கூட பாரபட்சம் காட்டுகிறோம். கல்வியினுடைய விஷயங்களாக இருக்கட்டும், அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் நமக்கென்று விருப்பமான பிள்ளைகளுக்கென்று சில சலுகைகளை செய்வது, அவர்களுக்கு மத்தியிலே நீதம் தவறக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நம்ம அன்றாடம் செய்து கொண்டு இருக்கிறோம். நபித்தோழர் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. சஹீஹுல் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். என்னுடைய அத்தா எனக்கென்று அவருடைய செல்வத்திலிருந்து ஒரு அன்பளிப்பை செய்தார். அது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலை. உடனே என்னுடைய அத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் கேட்குறதுக்காண்டி போனாங்க. யா ரசூல் அல்லாஹ், என் பிள்ளையான அந்த பஷீருக்கு, நுஅமானுக்கு நான் என்ன செய்கிறேன், சில அன்பளிப்புகள் நான் செய்கிறேன், அதுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்க என்று சொல்கிறார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு கேட்டாங்க, இப்போ மற்ற பிள்ளைகளுக்கு இது மாதிரி நீ செய்திருக்கியாப்பா என கேட்கக்கூடிய நேரத்தில், இல்லை யா ரசூலல்லாஹ் என சொல்லக்கூடிய நேரத்தில், அநீதத்துக்கு என்னை சாட்சியாக நீ ஆக்காத, ஃபத்தகுல்லா இறைவனை நீ பயந்து கொள், வாதில பைன அவுலாதிக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் நம்ம என்ன செய்யணும், குழந்தைகளுடைய விஷயத்தில், கல்வியினுடைய விஷயத்தில் கூட ஏற்றத்தாழ்வு நம்ம காட்டுறோம். நம்மள்கிட்ட நீதம் இல்லைல. சஹீஹ் முஸ்லீமில் நபித்தோழர் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு நீதமான நபர்கள், இன்னல் முக்சிதீன, எல்லாவற்றிலும் நீதமாக, குழந்தைகளுடைய விஷயத்திலும் நீதமாக நடக்கக்கூடிய அந்த நபர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியினால் ஆன மேடையில் இறைவனுக்கு வலது பக்கமாக அவர்கள் அமர வைக்கப்பட்டிருப்பார்கள். அல்லாஹுக்கு இரண்டு புறங்களும் வலது பக்கம்தான். படைப்பினங்கள் எல்லா நபர்களுக்கும் முன்பாக இவர்கள் தன்னுடைய சொத்தினுடைய விஷயத்திலும், தன்னுடைய குடும்பத்தினுடைய விஷயத்திலும், தான் யார் யாருக்கெல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்கு மத்தியிலும் இவர்கள் நீதமாக நடந்தார்கள் என்று இறைவன் தன்னுடைய இரண்டு புறங்களிலும் அந்த மக்களை வைத்து அழகு பார்ப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குறைஞ்சபட்சம் நம்ம பிள்ளைகளுக்கு மத்தியில் அது நீதமாக நடப்போம். இறைவா அருள் புரிவான்.